ஏ மதி, மதி எந்திரி, டைம் ஆச்சு பாரு. எந்திரிங்கறான்ல. மா 10 minutes மா. ஐயோ அதெல்லாம் இல்ல, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எந்திரி எந்திரின்னு சொல்றேன்ல. அம்மா ப்ளீஸ் மா, ஒரு 7 minutes மா. எந்திரின்னு சொல்றேன்ல, வா எந்திரி. மா 6 minutes மா, ப்ளீஸ் மா. அதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் பிரஷ் பண்ணு போ. வா 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 வா, எந்திரி. மா 5 நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் கூட இல்ல. ஓடு 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 ஓடு, சீக்கிரம் போய் பிரஷ் பண்ணிட்டு வா. ஐயோ. ஏய் கௌதம், எந்திரி. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? டைம் ஆச்சு, எந்திரி கண்ணா. ஐயோ எந்திரின்னு சொல்றேன்ல. மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலமா. ஓ அப்படியா, சரி போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. நான் நிஜமா தான் சொல்றேம்மா. நீ என்னைக்குதான் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லியிருக்க? தினமும் இதே தான் மனப்பாடமா சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா அடம் பிடிக்காம சமத்தா ஸ்கூலுக்கு போகணும், சரியா? அம்மா. நோ நோ, கிளம்பு கிளம்பு. மா என்னம்மா? இந்த பாரு, மதிக்கு முன்னாடி போய் நீ ரெடி ஆயிட்டு நல்ல குழந்தையா சீக்கிரம் வந்து நிக்கணும். அம்மா உனக்கு பால் ஆத்தி வைப்பனா. வாடா எந்திரி. டேய் வாடா தங்கம். போ 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 போ. ஏ ரம்யா, ரம்யா எந்திரிடி, மணி என்ன ஆகுது? ஓமா. ஒரு பொம்பளை புள்ள இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, எந்திரி எந்திரிடி. தூக்கமா வருதுமா. நல்லா வரும், எந்திரி. எழுந்துருங்கிறேன். ஏண்டி, அங்க உன் அண்ணி ஒருத்தியா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கறா. கூட மாட ஒத்தாசையா இருக்கிறத விட்டுட்டு நீ என்னமோ இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கற. போமா. என்ன போமா? அப்படி ஒண்ணு போட்டன பாரு. விடுங்கத்த, அவளை எதுக்கு திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அத்த, இவ்ளோ நாளா படிக்கணும் படிக்கணும்னு அவ சீக்கிரம் எந்திரிச்சா. அடுத்த வேலைக்கு போறதுக்கு அவ சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. இடையில ஒரு சின்ன கேப், அதுல அவ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டுமே. இப்ப என்ன ஆயிப்போச்சு? அப்படி சொல்லுங்க அண்ணி. அதானே, இப்படி செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீதான். அப்புறம் எப்படி அவ என் பேச்ச கேப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த, பொறுப்பு வரப்ப எல்லாத்தையும் தானா உணர்ந்துருவா. ஏய் போய் பிரஷ் பண்ணு போ. சரி. ரெண்டு பேரும் பிரஷ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். சரி நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பதில் சொல்றானா பாரு. தினமும் உங்களை ஒரு ஆளை எழுப்பணுமா? ஸ்கூலுக்கு போகணுங்கிற அக்கறை இல்ல, நீங்களா எந்திரிச்சு ரெடி ஆக மாட்டீங்களா? அம்மாக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படித்தானே? பாட்டி நீ சும்மா தானே இருக்க, நீ வந்து எங்களை எழுப்பலாம்ல. சரியா சொன்ன மதி. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங். மதி, பெரியவங்களை அப்படி பேசக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மா நம்ம பாட்டிமா. மா காஃபி இருக்கா இல்ல முடிஞ்சிருச்சா? ஏன் அப்படி கேக்குற? உனக்கு காஃபி வேணுமா? இல்ல, வர வேண்டியவங்க இன்னும் வரலையே, அதான் கேட்டேன். ஓ, சார் காலங்காத்தாலே பேப்பர்லாம் படிச்சு உலக விஷயம்லாம் கரைச்சி குடிக்கிறீங்களோ? வந்துட்டியா? தலை வலிக்குது, ஒரு காஃபி எடுத்துட்டு வாயா. ஏன் வலிக்காது? அம்பானி ஆகணும்னு நைட்டு முழுக்க தூங்காம முடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, தலை வலிக்கத்தான் செய்யும். நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஐயாவுக்கு நம்ம வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சமாவது தெரியுமா? இப்ப என்ன நடந்ததுன்னு காலங்காத்தால இப்படி குதிச்சிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன தெரியும்? விடிஞ்சதும் விடியாம உங்க அம்மாவும் அண்ணியும் வெளியில போயிட்டு இப்பதான் வந்தாங்க. அம்புட்டு சீக்கிரம் எங்க போயிட்டு தான் வந்தாங்களோ?
அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அவங்க வெளியே போனதே நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். அதானே, அம்புட்டு விவரமா இருந்தா மாசத்துக்கு ஒரு தொழில் ஏன் பண்ண போற? மாச கேலண்டர மாசம் மாத்துற மாதிரி மாசத்துக்கு ஒரு தொழில் பண்ற. இதுல விட்டது அதுல பிடிச்சிருவேன், அதுல விட்டது இதுல பிடிச்சிருவேன்னு நீயும் விட்டுக்கிட்டே தான் இருக்க. அதெல்லாம் இப்போ ஆரம்பிக்க போற பிசினஸ்ல விட்டதை மொத்தமா பிடிக்கிறானே இல்லையான்னு பாரு. பாக்கத்தானே போறேன் நீ என்னத்தை பிடிக்க போறேன்னு. அதெல்லாம் விடு. ஆமா, சீக்கிரமா எந்திரிச்ச எனக்கே இந்த விஷயம் தெரியல. நீ உள்ளதானே தூங்கிட்டு இருந்த, உனக்கு எப்படி அவங்க வெளியே போன விஷயம்லாம் தெரியுது? நான் எங்க இருந்தாலும் என் பார்வை அவங்க மேலதான் இருக்கும். அதுதான் கனகா. ஏங்க, நீங்க தானே இந்த வீட்ல இருக்கிற ஒத்த ஆம்பளை. ஆமா ஆமா, உங்ககிட்ட கேட்டு ஏதாவது ஒரு விஷயம் இந்த வீட்ல நடக்குதா? எல்லாம் அந்த மூத்த மருமக வினோதினி வச்சதுதான் சட்டம். நீங்க என்னடானா கூறு கட்டத்தனமா என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம்? முக்கியமான விஷயம்னா நம்ம கிட்ட சொல்லாம அவ எங்க போறா? சொல்லுவாங்க, கேட்காம நல்லா சொல்லுவாங்க. ஏய், எங்க போற? உங்களுக்கு வேணும்னா தெரிஞ்சுக்க இஷ்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியலனா தலையே வெடிச்சிரும். தலை வலிக்குதுன்னு காஃபி தானே கேட்டேன். கேட்டா வந்துருமா? அதுக்கும் சேர்த்துதான் கீழே போறேன். வேணும்னா உங்க உலக அறிவை ஓரம் கட்டிட்டு வீட்டு நடப்புக்கு வந்து சேருங்க. இவ இருக்கிற வீட்டுக்கு சிசிடிவி கேமராவே தேவையில்லை போல இருக்கே. ஐயோ அத்தை, இதோ வந்துட்டாங்க பாருங்க. ஏ பசங்களா, என்ன இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம உட்காந்து வீட்டு பாடத்தை எழுதிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நேத்தே பண்ண முடியாதா? என்னதான் உங்க அம்மா கவனிப்பாளோ. அம்மா, சித்தி வந்திருக்காங்க. சித்திக்கு காஃபி எடுத்துட்டு வாமா. உனக்கு வர வர நக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்ல பெரியவங்கன்னு சும்மா குத்துக்கல்லு மாதிரி இருந்தா போதுமா? சொல்லி வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதானே பார்த்தேன். என்னடா இன்ஜின் மட்டும் வருதே, பொட்டிய காணமேன்னு. கரெக்டா வந்துட்டடா. உக்காரு. காஃபி குடிக்கிறியா?